இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு அவனை உள்ள வர வேணாம்னு சொல்ற? இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அதனால அப்படியே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்தா நல்லது. அதுவும் சரிதான். சரிம்மா, நீ போய் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வா. இதை இப்படிதான் திறக்கணுமா? என்ன இது? திறக்கவே மாட்டேங்குது. என்ன பண்றது? பேசாம முடிச்சிடலாமா? யாரு இந்த அம்மா? யாரையும் அடைச்சு வச்சிருக்காங்க. ஐயோ, அம்மா, யார் நீங்க? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? எவ்வளவு நாளா இந்த ரூம்ல இருக்கீங்க நீங்க? அம்மா, யாரு யாரு உங்களை இங்க கட்டி போட்டது? அம்மா, அம்மா, இப்போ இப்போ சொல்லுங்க, யார் நீங்க? அம்மா, இப்போ சொல்லுங்கம்மா, யார் நீங்க? அம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா, அம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அம்மா, 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 அட, அம்மா, 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 இங்க பாருங்கம்மா. அம்மா, அம்மா, அம்மா. ஆமாண்டா, நீ வந்து சேர்ந்தல, நீ அப்பவே ரொம்ப சுறுசுறுப்புடா. சொன்னதை கப்புன்னு பத்திக்குவடா. முருகா, நம்ம எந்த வேலையில இருந்தாலும் கை தொழில கண்டிப்பா கத்துக்கணும்டா.
எதுவுமே இல்லாம நாம நின்னாலும் அந்த தொழில் நமக்கு கை கொடுக்கும். நான் இல்லனாலும் இந்த தொழில் உன் கையில இருக்கணும். சரியா? என்ன சந்தேகமா இருந்தாலும் என்கிட்ட கேளு. ஆச்சா, அதானே சிவராமண்ண கை வச்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் வண்டி பிரமாதமா ஓட ஆரம்பிச்சிடும். எவ்வளவு வயசு வைக்கிறேன் பாத்தியா? ஆனா இன்னொரு பிரச்சனை. என்னப்பா? வண்டி மைலேஜே கொடுக்க மாட்டேதுண்ணே. பெட்ரோல் வாங்கி ஊத்திக்கிட்டே இருக்கேன், வண்டி குடிச்சுக்கிட்டே இருக்கு. வண்டி வாங்கும்போது நல்லா மைலேஜ் தரும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ டேய், இந்த வண்டிலாம் அவ்வளவுதான்ப்பா மைலேஜ் தரும். எவ்வளவு கொடுக்குது? இப்போ 20 கிலோமீட்டர் தருதுண்ணா. அது போதாதா? இல்லைன்னா வண்டியை மாத்தி விட்டுரு. அண்ணா இது கம்பெனிக்காரண்ணே, இதை மாற்ற முடியாதுண்ணே. அடுத்த முறை வரும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே. சரி சரி, வரேண்ணே. ஐயோ மறந்துட்டேன். பாத்தியா நம்ம அசிஸ்டன்ட் எவ்வளவு உஷாரா இருக்கானே. வரேண்ணே. டேய் போய் கணக்குல எழுதுடா. வரேண்ணே. சரி. வரேண்ணே. உண்மைதான்டா. பைக்ல இருந்து காருக்கு மாறினா முதல் பெரிய பிரச்சனையே மைலேஜ் பிரச்சனை தான். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களாம் கார் வாங்க யோசிக்கவே பயப்படுறாங்கன்னா இதான் காரணம். இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். எல்லாம் வியாபாரமயமாயிடுச்சே. யாரு? நானா? என்னடா யோசனை பண்றது அதுக்கு? என்ன பண்ணலாம்?